ஜேஇ மெயின் தான் என்னுடைய ஃபோக்கஸ் சார். ஃபர்ஸ்ட் செஷன் எழுதுறேன், செகண்ட் செஷனும் எழுத போறேன். இருந்தாலும் எனக்கு என்ஐடில தான் சீட்டு வாங்கணும். நான் எவ்வளோ ரேங்க்குள்ள இருந்தா எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான். ஏன்னா கரெக்டா டார்கெட் செட் பண்ணி எவ்வளோ ரேங்க்குள்ள வந்தா எனக்கு இருந்தா நான் சீட்டு வாங்க முடியும் ஜோசா கவுன்சிலிங்ல அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கிறவங்களுக்கு ஆப்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. மிஸ் பண்ணாம பாருங்க. ஜேஇல நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும், என்ஐடி திருச்சி தான் என்னுடைய ஃபோக்கஸ். அட்வான்ஸ் எல்லாம் எக்ஸாம்லாம் என்னுடைய பிளான் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ஐடி திருச்சிக்கான ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் எவ்வளோ இருக்கும், ஸ்லைட் வேரியேஷன் தான் இருக்கும். ரைட்டா? அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஜேஇ மெயின் இந்த வாட்டி எழுத போறோம் ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ்க்கு பேப்பர் வேணும், நல்ல எக்ஸ்பர்ட் டீம் ரெடி பண்ண ஒரு பேப்பர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 1000 பிளஸ் ஜிஎஸ்டி இப்படி பே பண்ணீங்கன்னா ஒரு 10 பேப்பர் வந்து ஆர்ஜிஆர் டீம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதை நீங்க எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 பேப்பரை எழுதி பார்த்து அது கீஸ் என்ன, அந்த சொல்யூஷன் எப்படி வந்திருக்கு, எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செஷனை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நல்ல மார்க் வாங்குறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 9176552121 இந்த நம்பரில் 1180 அப்படின்ற நம்பரை அமௌண்ட்டை பே பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே உங்களுக்கு அந்த பேப்பரை வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. 8925824317 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ரைட். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே ஒரு முக்கியமா இந்த குரூப் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும் எவ்வளோ மார்க்ஸ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா ஸ்ட்ரீமுக்குமே பார்க்க போறோம். நம்ம யார் யாரு ஹோம் ஸ்டேட் கோட்டா ஓப்பன் ஜெண்டர் நியூட்டர்ல ரேங்க் என்னவா இருந்திருக்கு, ஓப்பனிங் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் பார்க்குறோம். ஏன்னா நம்ம லாஸ்ட் ரவுண்டில் அதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் சீட்டு கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு 559 ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் இருந்திருக்கு. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 4463 ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு நம்ம வந்து ஹோம் ஸ்டேட்ல நம்ம ஓப்பன் கேட்டகரியில சீட் எடுக்கணும் அப்படின்னா 4463 ரேங்க் வரைக்கும் லாஸ்ட் இயர் பாசிபிளா இருந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த வருஷம் ஒரு ஒர்க் பண்றது 5000 ரேங்க்குள்ள நான் இருக்கணும் அப்படின்றத நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ஐடி திருச்சியில நம்ம சீட்டு எடுத்துடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹோம் ஸ்டேட் கோட்டா ஓப்பன் ஃபீமேலுக்கு சார் ஓகே. ஜெண்டர் டியூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 559ல ஸ்டார்ட் ஆகி 4463ல முடிஞ்சிருக்கு. சரி, அப்போ ஜெண்டர் டியூட்டிக்குல ஃபீமேல் ஓன்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2040 இது பாருங்களா டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா. 550 இருந்த ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு 2040 1500 ரேங்க் டிஃபரன்ஸ்ல கூட கிடைக்குது. அப்போ இட்ஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டா? அப்ளை பண்றப்ப கேர்ஃபுல்லா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டால உங்களுக்கு என்ன இருக்கு எல்லா இதுல பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நியூமரரி கோட்டால சீட் அலாட் பண்றாங்க. அந்த சீட்டை நீங்க எடுத்துக்கணும். ரைட்டா? மிஸ் பண்ணிடாதீங்க. இது என்ன ரேங்க்ல முடிஞ்சிருக்கு 7644. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலும் கிட்டத்தட்ட 3000 ரேங்க் டிஃபரன்ஸ்ல முடிஞ்சிருக்கு. அப்போ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஜெண்டர் நியூட்ரிக்ல கம்பேர் பண்றப்ப. ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டால ஓப்பன்ல பிடபிள்யூடி கேண்டிடேட் இருப்பாங்களா. ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஓப்பன் இருக்கு. ஓப்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் நியூட்ரல், அதுக்கப்புறம் ஃபீமேல், அதுக்கப்புறமா என்ன கொடுப்பாங்க பிடபிள்யூடி கேண்டிடேட் கொடுப்பாங்க. அப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 250ல இருந்து ஒரு சீட்டு தான் 250ல முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன்ல ஃபீமேல் இருக்கு இல்லையா, ஓப்பன் ஜெண்டர் நியூட்ரல்ல பார்த்தோம். ஃபீமேலுக்கு 251 251 முடிஞ்சு போச்சு ஒரு சீட்டு. ரைட்டா? அதுக்கப்புறமா என்ன கோட்டா இடபிள்யூஎஸ் கோட்டா. இடபிள்யூஎஸ்ல ஜெண்டர் நியூட்ரிக் வரப்ப 1085ல ஸ்டார்ட் ஆகி 4000
720ல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இதுவே ஃபீமேல் ஒன்லி கேட்டகரியில வந்து 4950ல இருந்து 4950ல முடிஞ்சிருக்கு. ஒரு சீட்டு தான். ரைட்டா? அதே போல இடபிள்யூஎஸ்ல ஜெண்டர் நியூட்ரல்ல இடபிள்யூஎஸ்ல என்ன இருக்கு? பிடபிள்யூ இருக்கு. 341 ஒரு சீட்டு. தென் ஓபிசி என்சிஎல்ல ஜெண்டர் நியூட்ரல்ல 1007ல இருந்து 1620 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து வந்திருக்கு. ஓபிசி என்சிஎல் ஓபிசி என்சிஎல் 1000 ஜெண்டர் நியூட்ரிக்கு 1007ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1620 வரைக்கும் போயிருக்கு. தென் ஓபிசி என்சிஎல்ல ஃபீமேல் ஒன்லியில் 1708ல இருந்து 2089 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து முடிஞ்சிருக்கு. இதுவே எஸ்சின்னு வரப்ப ஜெனரல் நியூட்ரல் வந்து 270 713 வரைக்கும் போயிருக்கு ரேங்க். ஹெச்இசி தென் வந்து ஃபீமேல் ஒன்லின்னு பார்த்தப்ப 609ல இருந்து 1012 வரைக்கும் போயிருக்கு. தென் வந்து எஸ்சியில பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு சீட் அலாட் ஆயிருக்கு ஜெனரல் நியூட்ரல்ல 46 ஒரு சீட்டு ரைட்டா. தென் வந்து எஸ்டிக்கு எடுத்தோம்னா ஜெனரல் நியூட்ரல்ல 805ல இருந்து 1085 வரைக்கும் ரேங்க் முடிஞ்சிருக்கு. தென் எஸ்டியில வந்து ஃபீமேல் ஒன்லியில 1080 1080 ஒரு சீட்டு ரைட்டா. தென் ஓஎஸ் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன ரேங்க்ல ஓப்பன் ஆகி என்ன ரேங்க்ல முடிஞ்சதுன்னு பார்த்தோம் ரைட்டா. நீங்க உங்க கோல் என்னன்றதை பார்த்துங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் என்ஐடி திருச்சியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹோம் ஸ்டேட். இப்போ வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ரேங்க் இருந்ததுன்னா கிடைச்சது அப்படின்றத பார்க்கலாம். இதுவே அதர் ஸ்டேட்டுக்கு ஓப்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா 634,1104 ரைட்டா பார்த்துக்கணுங்க. இதுவே வந்து ஃபீமேல் ஒன்லியில 714 1646 ஹோம் ஸ்டேட்டுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு 1646ல முடியுது. பட் ஃபீமேல் ஒன்லிக்கு நம்ம ஓப்பன்ல எவ்வளோ 7600 பார்த்தோம். கிட்டத்தட்ட 6000 ரேங்க் டிஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ரைட்டா. இங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் அதர் ஸ்டேட்டுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட் 43ல முடிஞ்சிருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் ஜெனரல் நியூட்ரல் 112ல இருந்து 220 வரைக்கும் அதர் ஸ்டேட்டு. இடபிள்யூஎஸ் ஃபீமேல் ஒன்லி 225க்கு 225 முடிஞ்சிருச்சு. தென் ஓபிசி என்சிஎல் ஜெனரல் நியூட்ரல்ல 192 ஸ்டார்ட் ஆகுது 376ல முடிஞ்சிருக்கு. ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 741ல 991 வந்திருக்கு. ரொம்ப ஹை கட்டா ரேங்க்ல முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. பட் ஹோம் ஸ்டேட்ல ரொம்ப கம்மியாக வந்திருக்கு ரைட். அதனால இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அவர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் சீட் இன் என்ஐடி திருச்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ரைட்டா. ஓபிசி என்சியில் பிடபிள்யூல வந்து ஒரு சீட் 18. தென் எஸ்சியில் வந்து ஜெனரல் நியூட்ரல்ல 56ல இருந்து 208 அதர் ஸ்டேட்டுக்கு. தென் ஃபீமேல் ஒன்ல 269ல இருந்து 416 வரைக்கும் ஒரு சீட் போயிருக்கு. தென் எஸ்டி சீட் ஜெனரல் நியூட்ரல்ல 29 to 64. தென் எஸ்டியில் வந்து ஃபீமேல் ஒன்லியில 250 to 250 ரைட்டா ஒரு சீட்டு அலாட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரேங்கிங்லாம் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அடுத்த வாட்டி நீங்க உங்க ரேங்க் வந்தீங்கன்னா அழகா என்ன ரேங்க் இருந்ததுன்னா நான் வந்து இங்க சீட் எடுக்க முடியும் அப்படின்றது தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் மேக்சிமம் உங்களுடைய ஃபோக்கஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு குரூப்புக்குமே இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸை பத்தி நம்ம சொன்னோம். அதுவும் எங்க என்ஐடி திருச்சி மட்டும்தான். அந்த மாதிரி திருச்சி என்ஐடியில் எல்லா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய என்ஐடிக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கான வெப்சைட் வந்து இங்க பாருங்க josa.admission.nic.in இருக்கு. இந்த வெப்சைட்ல நீங்க போய் போகலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் வேணாம் சார் நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்னா இப்போ இன்னொன்று நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்கு. ஆர்கிடெக்சர் 5S ப்ரோக்ராம் வந்து இருக்கு இல்லையா என்ஐடி திருச்சியில். அதை நம்ம கிளிக் பண்ணிடும் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஆர்கிடெக்சருக்கான இது வரும். கொடுத்தோம்னா சப்மிட் பண்ணோம்னா ஆர்கிடெக்சருக்கு என்ன ரேங்க்ல முடிஞ்சிருக்குன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் நாங்கள் இருக்கோம் ஆர்ஜிஆர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. என்ன ரேங்க்ல ஸ்டார்ட் ஆகி எந்த ரேங்க்ல 2025ல முடிஞ்சுது சார் அப்படிலாம் நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். இப்போ ஹோம் ஸ்டேட் மட்டும் ஆர்கிடெக்சருக்கு மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஓப்பன் ஹோம் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 112லேருந்து 276ல முடிஞ்சிருக்கு. இது ஃபீமேல் ஒன்லிக்கு 163லேருந்து 168க்கு முடிஞ்சிருக்கு. இதுவே பிடபிள்யூ கேண்டிடேட் 28ல முடிஞ்சிருக்கு. தென் இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 98லேருந்து 284 வரைக்கும் ஜெனரல் நியூட்ரல். ஃபீமேல் ஒன்லிக்கு 830லேருந்து 830 ஒரு சீட்டு. ஓபிசி என்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் நியூட்ரல் 114லேருந்து 151. ஓபிசி என்சிஎல் ஃபீமேல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 59 to 104. எஸ்சிக்கு வந்து ஜெனரல் நியூட்ரல் 93 to 115. தென் எஸ்சி வந்து ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 103 ஒரு சீட்டு. தென் எஸ்டிக்கு வந்து ஜெண்டர் நியூட்ரல் 108லேருந்து 144. ஓப்பன்ல வந்து ஜெண்டர் நியூட்ரல் அதர் ஸ்டேட் இது 20லேருந்து 151 பாருங்க. அதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல. தென் வந்து ஓப்பன்ல வந்து 12 53 இடபிள்யூஎஸ் 108. தென் ஓபிசி என்சிஎல் 33 119. ஓபிசி என்சிஎல் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62 ஒரு சீட்டு.
தென் எஸ்சியில் வந்து 15லேருந்து 143 அதர் ஸ்டேட்டு. எஸ்சிக்கு வந்து ஃபீமேல் ஒன்ல 10 ஒரே சீட்டு. எஸ்டியில் வந்து ஜென்ரல் லிட்டரில் ஒரு சீட்டு 11வது ரேங்க்கு. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ஒரு ரேங்க்கு 44 ஒரு சீட்டு ரைட்டா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா கூட டோன்ட் வரி, ஆர்ஜிஆர் இஸ் ரெடி டு ஹெல்ப் வித் யூ த்ரூ அவுட் த என்ன இப்போ வந்து எக்ஸாம் ப்ராசஸ் முடியுது, அப்புறமா ரிசல்ட் பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் ப்ராசஸில் வில் பி வித் யூ. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஃபிஃப்த் ரவுண்ட், சிக்ஸ்த் ரவுண்ட் வரைக்கும் கவுன்சிலிங் கட் ஆஃப்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து இந்த பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? வேறு ஏதாவது உங்களுக்கு எதனா சர்வீஸ் ஆர்ஜிஆரில் தேவை, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து நாங்கள் போடணும். சார் இது ஜிஇக்கு மட்டும் சொல்கிறீங்க, விஐடியில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், அமிர்தாக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எஸ்ஆர்எம் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறேன், எஸ்என்யூ தான் சார் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா இதுக்கான ட்ரைனிங் அப்படின்னா ஆர்ஜிஆரோட கோமட் 2026 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சக்கப்போடு போடு விட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய மாணவர்கள் அதை எடுத்துக்கிட்டு பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, மார்வஸாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது, இந்த ப்ரோக்ராம் நாங்கள் அட்டன் பண்ணால் கிராக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நிறைய குழந்தைங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆஃபர் ஃபீஸு 11,800 பொங்கல் ஆஃபர். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னா 23,600. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமீடியட்டாக என்ன பண்ணணும், 9176552121 இந்த நம்பரில் 11,800 ஜிபே பண்ணிட்டேன் மேடம், எனக்கு வந்து கிளாஸ் பார்க்கணும், எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா கோமட் 20 சிங்கிள் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங், மல்டிபிள் எக்ஸாம், கிட்டத்தட்ட 20-25 எக்ஸாம்ஸை நீங்கள் கிராக் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், கையில் ஒரு 4-5 எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கும். சூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள். இல்லைன்னா ஏதாவது ஒன்று நோக்கி ஓடுவோம், ஓடி அது வந்து வரலன்னு வச்சுக்கோங்க, மனஸ்தாபம் வந்துடும். அதனால் மல்டிபிள் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்ஜிஆர் டீம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ.